பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சிலுவையின் தியானத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். பாருங்க, தேவனாகிய கர்த்தர் அந்த சிலுவையின் மூலமாக அநேக காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காக அந்த சிலுவை ஏற்றுக்கொண்டார், நமக்காக நாம் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துக்காக தேவனாகிய கர்த்தர் பாவம் இல்லாதவர் பாவமாகி நமக்காக இறங்கி வந்தார். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நாம் பார்த்து வருகிறோம். தேவன் நம்மோடு கூட நிறைய காரியங்களை பேசுகிறார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் ஒரு காரியத்தை குறித்து தேவன் பேச விரும்புகிறார். பாருங்க, மத்திய 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல நான் சொல்லுகிறேன் பாருங்க. மலை பிரசங்கத்துல தொடர்ந்து அவர் பேசின வார்த்தைகள் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திரும்ப கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவனுக்கு உன் அங்கியும் விட்டுவிடு. ஆமென், ஹல்லேலூயா. இதுல தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா நிறைய காரியத்தை அவர் சொல்லிக்கொண்டே வருவார். இன்னைக்கான காரியம் என்னன்னா, உன்னுடைய வலது கன்னத்துல ஒருத்தன் அடிச்சிட்டா, ஸோ அவனுக்கு மறு கன்னத்தையும் காண்பி அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த நாட்களில் கர்த்தர் பேச வேண்டும் என்று அடியன் மனதில் பேசினார். பாருங்களேன், நாம் நிறைய விஷயங்களுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம், மனுஷனோடு போராடிக்கிட்டு இருக்கோம், வாக்குவாதங்களை பண்ணிட்டு இருக்கிறோம். நீ பெரியவனா, நான் பெரியவனா, நீ கரெக்டா, நான் கரெக்டா, நீ செய்யறது கரெக்டா, நான் செய்யறது கரெக்டான்னு சொல்லிட்டு சில காரியங்களில் வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆமென். பாருங்க, தீமைன்னு தெரிஞ்சு போச்சு, பிரச்சனைன்னு தெரிஞ்சு போச்சு, சண்டைன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது நாம எந்த சூழ்நிலையிலையும் அந்த தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது, வாக்குவாதங்களுக்கு ஈடுபடக்கூடாது. ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணா மறுபடியும் மற்றவர்கள் அந்த இடத்துல ஆப்போசிட்ல அமைதியாயிடும். பாருங்க, வசனத்துல அவர் ரொம்ப தெளிவா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால், அடிச்சுட்டாங்க, உன் உடம்புல கை வச்சாச்சு, ஸோ அடிச்சு முடிச்சாச்சு. அப்ப நீ என்ன பண்ணணும்னா திரும்ப அவனை அடிக்கணும்னு வசனம் சொல்லலையே. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அருமையான பிள்ளைகளே, நாம திரும்ப அடிக்கணும்னு வசனம் சொல்லலையே. வசனம் என்ன சொல்லுதுன்னா, மறு கன்னத்தையும் திரும்ப கொடு. அவன் அடிக்கிறானா, சரி நீ எவ்வளவு அடிக்கிறியோ அடிச்சுக்கோ அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போ. ஸோ நீ இன்னொரு காரியத்தை செய்ய வேண்டும். ஸோ உன்னோடு வழக்காடுகிறவர்களுக்கு நீ உன்னுடைய காரியம் எல்லாம் விட்டு விடு. அல்லேலூயா. இது கடினமான உபதேசம். இதை கேட்கிற யாரானாலும் சரி, இது ஒரு கடினமான உபதேசம். ஆனா கிறிஸ்துக்குள்ள நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம இதை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் இந்த வேளையில இந்த பிரசங்கத்தை சொல்லுகிறார். பாருங்க, அவர் பிரசங்கிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அந்த பிரசங்கத்தின்படி தன் ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தின தேவனாய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம ரட்சகராகிய தேவன் இந்த பூமிக்கு வந்தது நமக்காக தான். வந்த தேவன் சில காரியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார். சொல்லின தேவன் மாத்திரம் அல்ல, தன்னுடைய வாழ்க்கையே அந்த சொல்லின வார்த்தையின்படி அவர் வாழ்ந்து காட்டி கடந்து போயிருக்கிறார். பாருங்க, மார்க் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ரட்சகராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். ஒப்பு கொடுக்கும்போது அங்கிருந்த சேவகர்கள் எல்லோரும் அவரை சுற்றி கொண்டு என்ன தெரியுமா பண்ணுகிறாங்க, அவர் முகத்துல துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை கொட்டவும், ஞான திருஷ்டிக்காரன் தானே, நீ பார்த்து சொல், உன்னை யார் கொட்டினது என்று சொல்லு என்று ஏளனம் பண்ணவும், அங்க இருக்கிற வேலைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாய் அவரை கிண்டல் பண்ணிட்டு அவர் கன்னத்தில் அறைந்தார்கள் அப்படின்னு வேத வசனம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அந்த தருணத்தில் அவரால் முடியாதது ஒன்றும் கிடையாது. ரட்சகராக இயேசு கிறிஸ்து என்னவென்னா செஞ்சிருக்கலாம். இந்த வேளையில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி, எதையாவது ஒரு வார்த்தை சொல்லி அந்த இடத்த விட்டு வெளியில வந்திருக்கலாம். இல்லை அடித்தவர்களை அவனை திரும்ப அடித்திருக்கலாம், என்னவென்னா செஞ்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அவர் ஒரு காரியத்தையும் அந்த இடத்துல செய்கை மூலமா செய்யவே இல்லை. ஆமென், அல்லேலூயா. அவர் அமைதலோடு அந்த இடத்துல நின்றுட்டு அவங்கள பார்த்து, நான் அநியாயமா எதையும் செய்யலையே அப்படின்ற தன் நியாயத்தை அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பு பிள்ளையே, அவர் அறைந்த பொழுது அந்த அறைகளை வாங்கி கொண்டார். அதுதான் அவர் சொல்லுகிறார், நம்ம வாங்கிக்கிட்டோம், நம்ம திரும்ப கொடுக்கறத்தக்கதாக என்ன செய்யணும் அப்படின்றது தான் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அநேக வீடுகளில் சமாதானம் இல்லை, அநேக வீடுகளில் பிரச்சனைகள். ஸோ எங்கே பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகள், எங்கே பார்த்தாலும் ஓயாத சண்டைகளுக்கு வருவதற்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஸோ ஒருவர் விட்டு கொடுக்காம தீமையோடு போராடிக்கிட்டு இருந்த, தீமை நல்லா தெரிஞ்சு போச்சு, ஒரு வாயிலிருந்து ஒரு வார்த்தை சரியா வரலன்னும் போது அப்பொழுதே இந்த தீமை, இதை விட்டுடணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இல்லாம போச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாருமா, உன்னோட வழக்காடுறாங்களா, நீ விட்டு கொடுத்துரு, நீ விட்டு கொடு. உன்னோடு போராடி உன்னோடு காரியத்தை போராடி பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களா, உன்னை ஒரு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களா, உன்னை ஒருத்தர் தொட்டுட்டாங்க, உன்னை ஒரு வார்த்தை பேசிட்டாங்க, உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து தன் சிலுவையில் நமக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார்.
அல்லேலூயா. கன்னத்துல அடிக்கிறது, அவரை காரி உமிழ்கிறது, அவரை கொட்டுறது, அவர் முகத்தை மூடுகிறது, அவர் வஸ்திரத்தை இழுக்கிறது, இவ்வளோ அந்தகாரப்பட்டார். அந்தகாரமான ஒரு சொல்ல முடியாத ஒரு வார்த்தை, வாயால் சொல்லவே முடியாது. அவ்வளோ உபத்திரவப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய தகப்பனாக இருக்கும்போது பிள்ளைகளாகிய நாம் ஏன் சகித்து கொள்ளக்கூடாது? அல்லேலூயா. ஒருவர் புரிந்து கொண்டு தீமையோடு எதிர்த்து நிற்காம நீங்கள் விட்டு கொடுத்து கடந்து போங்க. நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஸோ விட்டு கொடுத்து போகிறதுனால நம்ம கெட்டு போவதில்லை. இரட்சகராக இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள் அமைதலோடு அவர் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்தபடினால்தான் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து இரட்சகராகிய தேவன் தம்முடைய ஜனத்துக்கு யார் என்பதை காண்பித்தார். ஆமென். அல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் தீமைக்கு எதிர்த்து நிற்காதீங்க, போராட்டத்துக்கு எதிர்த்து நிற்காதீங்க, வாக்குவாதத்துக்கு எதிர்த்து நிற்காதீங்க. அமைதலுள்ளவர்களாய் அது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இப்போதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு இரட்சகா, அப்பா நன்றி ஆண்டவரே. நீ சிலுவை சுமப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவரே எத்தனையோ பாடுகளை பட்டு அவமானங்களை பட்டு ஆண்டவரே அப்பா நீர் ஒப்பு கொடுத்தது போல ராஜா கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில ஆண்டவரே எல்லா காரியத்தையும் சகிக்கிறவர்களாய், விட்டு கொடுக்கிறவர்களாய், பொறுமையாய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரை மாற்றும் ஆண்டவரே. நீர் சொன்ன வாக்கின்படியே ஒரு கன்னத்தில் அறையும் போது மறு கன்னத்தையும் திரும்ப கொடு என்று நீர் கொடுத்த இந்த வாக்கின் சத்தியத்தின்படி ஆண்டவரே அப்பா இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா அப்பா அடியேன் முதற்கொண்டு இந்த ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பீராக. கீழ்ப்படிதலோடு ஆண்டவரே எல்லா காரியத்திலும் விட்டு கொடுத்து கடந்து போகத்தக்கதாய் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தும், ஆசீர்வதியும். தேவ பிரசன்னம் கூட இருக்கட்டும். கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசு நாமத்தில் அடியேன் சபித்து பாதாளத்தில் கட்டுகிறேன். நீர் சிலுவையில் ஆண்டவரே அதை செய்து காண்பித்து போனீர் ஆண்டவரே. அதை நாங்களும் ஃபாலோ பண்ணி அதை ஆண்டவரை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தருவீராக. தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இம்மட்டும் ஆண்டவரே வியாதியோடு பலவீனத்தோடு ஆண்டவரே யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா ஒவ்வொருவருக்கும் பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளிடுவீராக. எல்லா பொல்லாத வியாதி விக்கிரங்கள், ஜோரம், பலவீனம், வயிற்று வலி எல்லாம் நீங்கி போவதாக. தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.